சுதா அப்படி கோபத்திலே பேசுவதை நினைத்து மிகவும் வருத்தப்பட்டான். மறுபடியும் சுதாவுக்கு போன் பண்ணினான் ராஜா. இந்த தடவை சுதாவின் அப்பாதான் போனை எடுத்தார். தன் மாமனார் போனில் வந்ததும், மாமா நான் சொல்வதை கொஞ்சம் என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே அவர் ராஜாவை முழுக்கவே பேச விடவில்லை. அவர் சுதா சொன்னதுதான் எங்கள் முடிவும். இனிமே போனில் நீங்க கூப்பிட்டா நாங்க யாரும் போனையே எடுக்க மாட்டோம் என்று சொல்லி போனை வைத்து விட்டார். ராஜாவுக்கு மிகவும் ஏமாற்றமாய் போய்விட்டது. வருத்தத்துடன் வந்து சோபாவில் உட்கார்ந்து கொண்டு யோசனை பண்ணினான். போட்டோவில் இருக்கிற ஆள் என்னை போலவே ஒரு ஷர்ட்டை போட்டுக்கிட்டு பார்க்க என்ன போலவே இருக்கிறானே. பின்னும் லதா போட்டுக்கிட்ட இருந்த ட்ரெஸ்ஸை போலவே போட்டுக்கிட்டு பார்க்க லதாவை போலவே இருக்கிறாளே. இந்த போட்டோக்களை பார்த்தா எல்லாரும் உண்மைதானே நினைப்பாங்க. சுதாவும் அப்படித்தான் நினைச்சு இந்த முடிவுக்கு வந்திருக்கா. இப்போ நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. யார் இந்த விஷத்தனமான வேலையை செஞ்சிருக்க முடியும்? நமக்கு ஆபீஸிலே யாரும் விரோதிகள் இல்லையே. ஒருவேளை நம்ம ஆபீஸில் வேலை செஞ்சுக்கிட்டு வர யாரோ ஒருத்தன் லதாவை காதலிக்கிறான் போல இருக்கு. அவன்தான் இந்த விஷமத்தனத்தை செஞ்சிருப்பானோ. இப்படி செஞ்சதனாலே அவனுக்கு லதா எப்படி கிடைக்க போறான் என்று யோசனை பண்ணினான். அவன் மூளை குழம்பியது. அவன் ஆபீஸுக்கு போகவில்லை. ஒரு வாரம் ஓடிவிட்டது. ஒரு நாள் காலையில் ராஜா ஆபீஸுக்கு யாரும் வருவதற்கு முன்னாலே போய் தன் சீட்டில் உட்கார்ந்து கொண்டான். அப்போது 55 வயதான பியூன் பியூட்டர் மட்டும்தான் ஆபீஸ் வந்திருந்தார். அவர் ஓடிப்போய் குட் மார்னிங் சார். சார் ஒரு வாரமாக ஆபீஸ் வரலையே, உடம்பு ஏதாச்சும் சரியில்லைங்களா என்று ரொம்ப கணிசத்துடன் கேட்டார். அது எல்லாம் ஒன்றுமில்லைங்க, மனசுதான் கொஞ்சம் சரியில்லை என்று சொல்லி நிறுத்தினார் ராஜா. ராஜா முகம் மாட்டமாய் இருந்ததை கவனித்த பீட்டர், சார் நான் உங்கள் பியூன் தான், நீங்கள் என் மேனேஜர் தான். இருந்தாலும் வயசிலே நான் உங்கள் அப்பாவை போல இருக்கேன். உங்கள் மன வருத்தத்தை என்கிட்ட நீங்கள் மனவிட்டு பேசுங்க. நான் என்னால் முடிஞ்சவரை உங்களுக்கு நிச்சயம் உதவி செய்வேன். ஆஃபீஸ் விஷயம்னா எனக்கு தெரியாது, ஆனால் வேறு ஏதாவது உலக விஷயம்னா நான் நிச்சயமாக உங்களுக்கு உதவியாக இருப்பேன் என்று சொல்லி நிறுத்தினார் பீட்டர். ராஜா நெடுநேரம் யோசனை பண்ணினான். நாம் இந்த வேலையை நிச்சயம் ரிசைன் பண்ணிவிட்டு வேறு இடத்திற்கு போகிறோம். நம்ம மன வருத்தத்தை யாருக்கும் சொல்ல போவதில்லை என்று நினச்சிக்கிட்டு இருந்தோம். பாவம், இவர் நம்ம அப்பாவை போல இருக்கார். யாரோ ஒருத்தர்கிட்ட சொன்னாலாவது நமக்கு கொஞ்சம் மன அமைதி கிடைக்கும். இவர்கிட்ட மட்டும் நாம் நம்ம வருத்தத்தை சொல்லலாமே என்று நினைத்தான் ராஜா. பீட்டர், நான் உங்ககிட்ட மட்டும் விஷயத்தை சொல்லுறேன். ஆனால் நீங்கள் இந்த விஷயத்தை யார்கிட்டையும் கண்டிப்பாக சொல்லக்கூடாது என்று கண்டிப்பாக சொன்னான் ராஜா. உடனே பீட்டர், சார் நான் இந்த ஆஃபீஸில் உங்கள் கூட 10 வருஷமாக வேலை செஞ்சுக்கிட்டு வரேன். நீங்கள் யார்கிட்டையும் கண்டிப்பாக சொல்லக்கூடாதுன்னு சொன்னப்புறம் நான் யார்கிட்டையும் நிச்சயமாக சொல்லவே மாட்டேன். என்னை நம்புங்க சார் என்று சொன்னார் பீட்டர். சொல்லிவிட்டு எமோஷனான பீட்டர் கண்களில் கண்ணீர் வழிந்து கொண்டு இருந்தது. ராஜா தன் பிரீஃப்கேஸை திறந்து பீட்டரிடம் லெட்டரில் எழுதியிருந்த விவரத்தை சொல்லிவிட்டு லெட்டருடன் வந்திருந்த 10 போட்டோக்களையும் காட்டிவிட்டான். பீட்டர் லெட்டரையும் இந்த 10 போட்டோக்களையும் பார்த்த என் சம்சாரத்திற்கு கோபம் வந்து, இனி நம்ம வாழ்க்கையை முறிஞ்சு போச்சுன்னு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு என்னையே விட்டுட்டு குழந்தையை எடுத்துக்கிட்டு திருச்சியில் இருக்கிற அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போய்விட்டாங்க என்று சொல்லி வருத்தப்பட்டான். கொஞ்ச நேரம் ஆனதும் பீட்டர், நான் திருச்சிக்கு ஃபோன் பண்ணி பேசினப்ப என் சம்சாரம் நம்ம கல்யாண உறவு முறிஞ்சு போச்சு, நான் இனிமே அங்கே வரவே மாட்டேன்னு சொல்லிட்டா என்று சொல்லி தன் கண்களை துடைத்து கொண்டான் ராஜா. எல்லாவற்றையும் கேட்ட பீட்டர், எந்த களவாணி பையனுங்க இந்த மாதிரி விஷமம் பண்ணி இருப்பான்? கர்த்தர் அவனுக்கு நிச்சயம் கூலி கொடுப்பாங்க. கொஞ்சம் கூட ஈவு இரக்கமில்லாத பாவிங்க அவன் என்று சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் ஆனதும், இதனால தான் லதா அம்மாவும் ஒரு வாரமாக ஆபீஸுக்கு வரலையா? அவங்க வீட்டுக்கும் அந்த பாவி அந்த போட்டோக்களை அனுப்பியிருப்பான் போல இருக்கு. அவன் நல்லாவே இருக்க மாட்டாங்க என்று திட்டினான் பீட்டர். என்ன, லதாவும் ஒரு வாரமாக ஆபீஸுக்கு வரலையா? ஆச்சரியத்துடன் கேட்டான் ராஜா. ஆமாங்க, அந்த பொண்ணும் ஒரு வாரமாக ஆபீஸ் வரலைங்க சொல்லி நிறுத்தினான் பீட்டர்.
கொஞ்ச நேரம் ஆனதும், நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன் சார். அந்த கர்த்தர் மேலே சத்தியம். நீங்க அம்மா விலாசம் மட்டும் எனக்கு கொடுங்க. நான் சமயம் வரும்போது நீங்க நிரபராதின்னு அவங்களுக்கு சொல்லி நான் புரிய வைக்கிறேன் என்று கெஞ்சினான் பீட்டர். சரி தரேன் என்று சொல்லிவிட்டு சுதாவின் திருச்சி விலாசத்தை பீட்டருக்கு கொடுத்தான் ராஜா. சார், உங்க போட்டோ ஒன்றையும் எனக்கு கொடுங்க. உங்க ஞாபகார்த்தமாக அதை நான் என் பர்சிலே வச்சுக்கிறேன். உங்க மாதிரி நல்ல மனுஷன் இந்த உலகத்திலே கிடைப்பது ரொம்ப கஷ்டம். நான் பியூனாக இருந்தும் இந்த 3 வருஷத்தில் இந்த பீட்டரை நீங்கள் ஒரு தடவை கூட மரியாதை குறைவாக பேசினது இல்லை. வாங்க போங்கன்னு தான் நீங்கள் என்னை கூப்பிடுவீங்க என்று சொல்லும் போதே பீட்டரின் கண்களில் கண்ணீர் துளித்தது. ராஜா தன் போட்டோ ஒன்றையும் பீட்டருக்கு கொடுத்தான். அடுத்த வாரமே சென்னையை விட்டு பெங்களூருக்கு மாற்றல் கேட்டு போய்விட்டான் ராஜா. லதா எவ்வளவு சொல்லியும் அவளுடைய அம்மாவும் அப்பாவும் கேட்காமல் லதாவை வீட்டிலே வைத்து கொண்டு வந்தார்கள். லதா மறுபடியும் வேலைக்கு போக முடியவில்லை. அவர்கள் இருவரும் அவர்களுக்கு தெரிந்த ஒரு கல்யாண புரோக்கரை பார்த்து லதாவுக்கு ஒரு நல்ல பையனாக பார்த்து அவர்களிடம் இருந்த பணத்தையும் லதா சம்பாதித்து சேர்த்து வைத்த பணத்தையும் போட்டு லதாவிற்கு கல்யாணம் பண்ணி வைத்து விட்டார்கள். 1 மாதம் ஓடிவிட்டது. அன்று ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போய்விட்டு வந்தார்கள். பீட்டரும் அவரது மனைவி ரோசியும். ஆளில் பேப்பர் படித்து கொண்டிருந்தான் அவர் மகன் ஜான். சோபாவில் உட்கார்ந்து கொண்டிருந்த பீட்டர் தன் பேண்ட் பாக்கெட்டில் கையை விட்டு தன் பர்ஸை எடுத்து மேனேஜர் ராஜாவின் போட்டோவை எடுத்து பார்த்தார். கொஞ்ச நேரம் ஆனதும், ரோசி, இந்த தங்கமான மனுஷன் என் மாஜி ஆபீஸ் மேனேஜர். இவர் பாவம் மனசு உடைந்து ஆபீஸ் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு எங்கேயோ வேற வேலைக்கு போயிட்டாரு. எவனோ ஒரு அயோக்கிய பையன் அவர் வாழ்க்கையில விளையாடிட்டான். கோபம் வந்து அவர் சம்சாரம் அவரை விட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு என்று சொல்லி போட்டோவை பார்த்துக்கிட்டே இருந்தார் பீட்டர். ஏங்க, என்ன நடந்துச்சுங்க என்று ரோசி பக்கத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டு கேட்டாள். எவனா ஒரு களவாணி பையன் இவரையும் எங்கள் ஆபீஸ் செக்ரட்டரியும் கண்ட ஆபாசமான போஸ்களில் இருப்பது போல 10 போட்டோக்களை எடுத்து அவங்க சம்சாரத்துக்கு அனுப்பியிருக்கான். அவங்க புருஷனே என்ன ஏதுன்னு கூட கேட்காம கோவிச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. இவர் பாவம் திருச்சிக்கு போன் பண்ணி எவ்வளவு கெஞ்சி கேட்டும் அவங்க கேட்காம நம்ம கல்யாண உறவு முறிஞ்சு போச்சு, நான் இனிமே அங்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம் என்று மன வருத்தத்துடன் சொன்னார் பீட்டர். பேப்பர் படித்து கொண்டு இருந்த ஜான், அப்பா ஏதோ போட்டோன்னு பேசுகிறாரே, என்னன்னு பார்க்கலாம் என்று நினைத்து அவன் அப்பா அருகில் வந்து அப்பா கையில் இருந்த போட்டோவையும் வாங்கி பார்த்தான். உடனே ஜான், அப்பா, இந்த போட்டோவில் இருக்கிறவரை எனக்கு நல்லா தெரியும் என்று சொன்னான். என்னடா சொல்லுற என்று ஆச்சரியத்துடன் கேட்டார் பீட்டர். ஆமாப்பா, இந்த ஆளை போல ஒருத்தன் மூஞ்சியையும் வேறு ஒரு நடத்தை கிட்ட பெண்ணின் மூஞ்சியையும் நானும் என் கடை ஓனரும் கம்ப்யூட்டரில் போட்டோஷாப்பிக் டெக்னிக்கை செஞ்சு ஒட்ட வச்சோம். இவர் உங்கள் ஆபீஸ் மேனேஜரா என்று கேட்டான் ஜான். தூக்கி வாரி போட்டதே பீட்டருக்கு. அடப்பாவி, இந்த வேலையை நீயும் உங்கள் ஓனரும் செஞ்சீங்களா? உங்களையே இப்படி செய்ய சொன்ன அயோக்கியன் யாருடா என்று சொல்லி கத்தினார். அப்பா, எங்கள் கடைக்கு ஒரு ஆள் வந்து எங்கள் கடை ஓனருடன் ஏதோ ரகசியமாக பேசிக்கிட்டு இருந்தார். நானும் என் ஓனர் பாலுவும் போட்டோக்களை ரெடி பண்ணதும் அவர் வந்து அந்த போட்டோக்களை வாங்கி போனார். அப்புறம் 1 வாரம் கழித்து என் ஓனர்கிட்ட வந்து அந்த ஆள், நான் அவங்கள பிரிச்சிட்டேன் பாலுன்னு சொல்லி கொண்டு இருந்தாருப்பா என்று சொன்னான் ஜான். உடனே பீட்டர், அந்த ஆள் எப்படி இருப்பான்டான்னு கத்தி கேட்டார். அவர் ஹீரோ ஹோண்டா பைக்கில் அடிக்கடி வந்து எங்கள் ஓனரோடு பேசிக்கிட்டு இருப்பார். ஒரு நாள் நான் உங்கள் ஆஃபீஸில் உங்களை பார்க்க வந்தப்போ அவரை உங்கள் ஆஃபீஸில் பார்த்துருக்கேன்பா என்றான் ஜான். என்ன, எங்கள் ஆஃபீஸில் அந்த அயோக்கியனை பார்த்தியா ஜான் என்று ஆச்சரியத்துடன் கேட்டார் பீட்டர். ஆமாப்பா, நல்ல உயரமாக கட்டை மீசை வச்சுக்கிட்டு இருப்பார் அந்த ஆள் என்று சொன்ன உடனே பீட்டருக்கு புரிந்துவிட்டது. நம்ம கம்பெனியிலே ஹீரோ ஹோண்டா பைக்கை வச்சுக்கிட்டு உயரமாக கட்டை மீசோட அசிஸ்டன்ட் மேனேஜர் சேகர் ஒருத்தன் தானே இருக்கான் என்று யோசனை பண்ண பீட்டருக்கு இப்போது எல்லாம் முழுக்க விளங்கிவிட்டது. அந்த வார கடைசியில் தன் பையன் ஜானையும் கூட்டிக் கொண்டு திருச்சிக்கு போய் ராஜா கொடுத்த விலாசத்தை விசாரித்து கொண்டு சுதாவின் வீட்டுக்கு போனார் பீட்டர்.
வாங்க பீட்டர், என்ன எங்க ஐயா உங்களை தூது அனுப்பியிருக்காராம் என்று கிண்டலாக கேட்டுவிட்டு, நான் மறுபடியும் அவரோடு வந்து வாழப் போவது இல்லை பீட்டர். எங்க கல்யாணம் முடிஞ்சு போன சமாசாரம். இனி நாங்க சேர மாட்டோம், இது நிச்சயம் என்றாள் சுதா. அம்மா, நான் உங்க ஐயாவுக்கு பியூன் தாங்க, இல்லைன்னு சொல்லலை. நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கீங்க, கொஞ்சம் கவனமாக கேளுங்க என்று சொன்னதும் சுதாவும் அவள் பெற்றோர்களும் கேட்க ஆரம்பித்தார்கள். அம்மா, நம்ம ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மேனேஜர் சேகர் லதா அம்மாவை காதலிச்சு வந்தார். ஆனால் லதா அம்மா அவனை காதலிக்கலை. ஆனால் லதா அம்மா நம்ம மேனேஜரை காதலிச்சு வந்திருக்காங்க. சேகருக்கு இதை தாங்கி கொள்ள முடியலை. எங்கே லதா அம்மா நம்ம மேனேஜர் ஐயாவை மயக்கி கல்யாணம் பண்ணிடுவாளுன்னு பயந்து லதாவை பழகுவாங்க நினைச்சிருக்காருங்க என்று சொல்லி தன் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டார். சுதாவுக்கும் அவள் பெற்றோருக்கும் இந்த பீட்டர் எதற்காக அழுது கொண்டு இருக்கிறார் என்று புரியவில்லை. அவர் மேலே என்ன சொல்ல போகிறார் என்று பீட்டர் வாயை பார்த்து கொண்டிருந்தார்கள். பீட்டர் தன் கண்களை துடைத்து கொண்டு, என் பையன் வேலை பண்ணுற போட்டோ கடைக்கு சேகர் வந்து ஒரு ஆணும் பெண்ணும் ஆபாசமாக இருக்கும் ஒரு போட்டோக்களை கடை ஓனர்கிட்ட கொடுத்து, அந்த ஆண் மூஞ்சுக்கு பதிலாக நம்ம ஐயா மூஞ்சியும் அந்த பெண் மூஞ்சுக்கு பதிலாக லதா அம்மா மூஞ்சியும் ஒட்ட வச்சு கொடுக்க சொல்லி கடை ஓனர்கிட்ட சொல்லியிருக்காரு. என் பையன் ஜான் வேலை செய்கிற போட்டோ கம்பெனிலே ஜானும் அவங்க ஓனரும் தான் சேகர் சொன்ன மாதிரி இதை செஞ்சாங்களாம். அப்புறமா அந்த போட்டோக்களை கடையிலே இருந்து வாங்கி உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க என்று சொல்லி தன் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டார் பீட்டர். பீட்டர் சொன்னதை கேட்டதும் சுதாவுக்கும் அவள் பெற்றோருக்கும் பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அவர்களால் பீட்டர் சொன்னதை நம்பவே முடியவில்லை. கொஞ்ச நேரம் ஆனதும், இவன் என் பையன் ஜானுங்க, இவன் சொல்கிறத நீங்கள் கொஞ்சம் நிதானமாக கேளுங்க, உங்களுக்கு உண்மை விஷயம் புரியும் என்று சொல்லி ஜானை அறிமுகப்படுத்தினார் பீட்டர். நானும் என் ஓனரும் போட்டோ ஷாப்பிங் டெக்னிக்கை உபயோகப்படுத்தி சேகர் சொன்னது போல அந்த போட்டோக்களையே செஞ்சு கொடுத்தோம் என்று சொன்னான் ஜான். அப்படியா சமாசாரம் பீட்டர், இதுவா நடந்த உண்மை? ஐயோ, நான் இதையெல்லாம் தீர விசாரிக்காமல் அவரையும் பேச விடாமல் பிடிவாதமாக இந்த அவசர முடிவை நான் எடுத்துட்டேனே. இப்போ என்ன பண்ணுறது? சரி, நான் உடனே என் வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு ராஜா செல்போனுக்கு ஃபோன் பண்ணினாள். அடுத்த பக்கத்தில் இருந்து, இந்த செல் நம்பர் புழக்கத்தில் இல்லை என்று பதில் வந்தது. உடனே பீட்டர், அம்மா, நம்ம ஐயா எங்கள் ஆஃபீஸ் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு வேறு எங்கேயோ போயிட்டாரம்மா. அவர் எங்கே போனார்னு எனக்கு தெரியாதம்மா என்று வருத்தத்துடன் சொன்னார் பீட்டர். சுதா அழுது கொண்டே, பீட்டர், நம்ம ஐயாவை பற்றி ஏதாச்சும் தகவல் தெரிஞ்சால் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க, என் செல்போன் நம்பரையே உங்களுக்கு தரேன் என்று சொல்லிவிட்டு அவள் செல்போன் நம்பரை ஒரு காகிதத்தில் எழுதி கொடுத்தாள். பீட்டர் சுதா கொடுத்த காகிதத்தை வாங்கி கொண்டு வருத்தமோடு, தெரிஞ்சா உங்களுக்கு நிச்சயமாக ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க என்று சொல்லிவிட்டு மகனை அழைத்து கொண்டு சென்னை வந்துவிட்டார் பீட்டர். சுதாவின் அப்பா சுதாவை பார்த்து, அம்மா சுதா, நீ ரொம்ப அவசரப்பட்டு இந்த முடிவை எடுத்திருக்கேம்மா. மாப்பிள்ளை ஃபோனில் பேசினப்ப நானும் நீ சொன்னது உண்மைன்னு நினச்சி நீ சொன்ன பதிலையே சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டேன் என்று சொல்லி தன் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டார். சுதாவும் அவள் அப்பாவும் பேசியதை கேட்ட சுதாவின் அம்மா, ஆமாம்மா சுதா, அப்பா சொல்லற மாதிரி நீ ரொம்ப அவசரப்பட்டு இந்த முடிவை எடுத்துட்டிருக்கே என்று சொல்லி வருத்தப்பட்டாள். சுதா அழுது கொண்டே, நீங்கள் 2 பேரும் சொல்லறது ரொம்ப கரெக்டு. அவர் எப்பவுமே அந்த செக்ரட்டரி லதா ஞாபகமாகவே இருந்து வந்தார். ஒரு நாள் தூக்கத்திலே கூட அவர் லதா பேரை சொல்லி வாய் பினாத்தி கொண்டிருந்தார். அதை வச்சு தான் நான் இந்த அவசர முடிவை எடுத்துட்டேன். நான் பண்ணது ரொம்ப தப்பு தான். அவர் ஃபோனில் கிடைச்சா அவர்கிட்டே அழுது மன்னிப்பு கேட்கலாம்னு நினைச்சேன். ஆனால் அவர் எனக்கு கிடைக்கலையே, நான் என்ன பண்ணட்டும் என்று கேட்டுவிட்டு தன் கண்களை துடைத்து கொண்டு இருந்தாள். சுதாவின் பெற்றோர்கள் சுதாவை நினைத்து மிகவும் வருத்தப்பட்டார்கள். பிறகு இருவரும், அம்மா சுதா, நீ அழாதேம்மா, நீ அலறதை பார்த்தா எங்கள் 2 பேருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஒருவேளை பீட்டருக்கு நம்ம மாப்பிள்ளை இருக்கிற இடம் தெரிஞ்சு அவர் நம்ம மாப்பிள்ளைக்கிட்ட நம்மக்கிட்ட சொன்ன சமாசாரத்தை சொன்னாருன்னா மாப்பிள்ளை நமக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி பேசுவாருமா. அப்போ நீ அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுவிட்டு மறுபடியும் சென்னைக்கு போய் அவர் கூட சேர்ந்து சந்தோஷமாக இருந்து வாமா என்று கோரஸாக சொன்னார்கள்.
உடனே சுதா, அப்பா அம்மா உங்க 2 பேருடைய வாய் முகூர்த்தம் பளிச்சு அவர் எனக்கு போன் பண்ணிறாருன்னா நான் அவர்கிட்டே அழுது மன்னிப்பு கேட்டுவிட்டு அவர் கூட சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு வரேன் என்று சொல்லி தன் கண்களை துடைத்து கொண்டாள். 2 வருஷம் ஓடிவிட்டது. ராஜாவிடமிருந்து சுதாவுக்கு போனே வரவில்லை. சுதாவின் பெற்றோர்கள் மிகவும் கவலைப்பட்டார்கள். சுதாவின் அப்பா செய்து வந்த வியாபாரத்தில் பெருத்த நஷ்டம் ஏற்பட்டு அவர்கள் குடும்பம் நாளடைவில் மிகவும் நலிந்துவிட்டது.